ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. வணக்கம் நண்பர்களே. முத்திருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாவது இந்த தாயத்தை கட்டி விட்டுருங்க. மடக்கி பிடிச்சாவது என்ன, நம்ம ஜியை பிடிச்சி தாயத்தை கட்டியே ஆகணுங்க. வேற வழியே இல்லை. ஆமாம், ஏன் தாயத்தை கட்டுறா? திடீர்னு கடல் கடியில் போய் அவர் தேடியிருக்காரு, மயிலரு கொண்டு போயிருக்காரு. அதனால முத்திருச்சு இது. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. தாயத்தை யார் கையில் வாங்கி கட்டுறது? जी के दर्शन किए आज जब मैं गहरे समुद्र தாயிற்று பலர் சந்தேகம் தீர்த்துவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயிற்று சில சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். அன்பர்கள் அனைவரும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நம்ம ஜி திடீர்னு நேற்றைக்கு முதல் நாள் கடலுக்குள்ள போயிருக்கார். துவாரகா என்ற கண்ணன் வாழ்ந்த துவாரகா இடம் குஜராத்துக்கு பக்கத்தில் கடற்கரை கொஞ்சம் தூரம் தள்ளி கடல் கொண்ட நகரம் அது. அந்த கடல் கொண்ட நகரத்துக்குள்ள அதுதான் கண்ணனுடைய பழைய தலைநகர். இப்போ இருக்கிறது மதுராபுரியை தான் அவன் திருப்பி கட்டினான். அந்த துவாரகையை சென்று கடலுக்குள்ள சென்று மயிலரவு கொண்டு வச்சு கும்பிட்டு விழுந்துட்டு வந்திருக்காரு ஜி, நம்ம பிரதமர் ஜி. ஏங்க, துவாரகையினுடைய கதை தெரியுமா? இவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யலாமா ஜி? துவாரகை கண்ணன் தோற்கடிக்கப்பட்ட இடம் சார். துவாரகையில் வச்சுதான் ஜராசந்தன் கண்ணனை தோற்கடிக்கிறான். அதுவும் எப்படி? கண்ணனே சொல்றான் தர்மன்கிட்ட, நான் வெளியூர் சென்றிருந்த நேரம் துவாரகையின் மேல் படையெடுத்து வந்து விட்டான் ஜராசந்தன். என்னுடைய தளபதி சால்வன் என்பவன் நான் வரும் வரை ஓரளவு அந்த கடலுக்குள்ளே நிறைய வேல்களை எல்லாம் வேல்களை சுற்றி வைத்து பாதுகாப்பெல்லாம் செய்து வைத்திருந்தான். இருந்தாலும் ஜராசந்தனுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் நாங்கள் இப்போ அதை கைவிட்டுட்டு மதுராபுரிக்கு வந்து மதுராபுரியிலே தலைநகரை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் சேமமாக இருந்து வருகிறோம் தர்மா என்று சொல்லுகிறான் கண்ணன். கண்ணனே வாக்குமூலம் சொல்றேன். வேண்டுமென்றால் இந்த பதிவு வேண்டுமென்றால் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுதிய வியாசர் விருந்து புத்தகத்தை எடுத்து படிச்சுப்பார். அதுல தெளிவா இருக்குது, கண்ணன் ஜராசந்தனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்ம ஜி போய் கும்பிட்டு விழுந்தது கண்ணனை தோற்கடித்ததற்காக ஜராசந்தனுக்கு நன்றி தெரிவிச்சாரா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன, ஜராசந்தனுக்கு நன்றி தெரிவித்ததாக ஆகாதா? கண்ணன் தோற்று போன இடம் யாது? துவாரகை. நீ என்ன செய்ய? உங்க ஐடியா என்ன? ராமர் கோயில் கட்டினா அது நாடு முழுவதும் பெரிய வேவை ஏற்படுத்தி அந்த எக்கோவிலே வந்து ஓட்டு விழுந்துரும் நினைச்சாங்க. ஆனா அது புஷ்வானமா போயிருச்சு. ஏன் போயிருச்சுன்னா, நம்மளால ராமர் கோயில் கட்டுறீங்களோ இல்லையோ, ராமர் கோயிலில் சுண்டல் கொடுத்தீங்களாடா அப்படின்னு தான் கேட்பேன். ராமர் கோயிலுக்கு எங்கேயா போகிறேன், சுண்டலும் பொங்கலும் வாங்கிட்டீங்க தானே போகிறேன் நம்ம ஆளு. அதனால சுண்டல் கொடுக்காம விட்டது பெரிய தவறு. என்ன, அந்த நேரத்தில் அதை அவங்க செய்யலை. ராமர் கோயில் வாக்குகளை தராது என்றவுடன் இப்போ புதுசாக உருட்டு துவாரகைக்கு போய் இதுதான் துவாரகைன்னு யார் சொன்னது? எந்த இடத்துல இருக்குன்னு யார்? ஏதோ ஒரு இடத்துல வீடியோ கேமரா கொண்டு போயிட்டாங்க உள்ளுக்க. கடலுக்குள் எடுக்கக்கூடிய வீடியோ கேமரா. இதெல்லாம் ஃபாரின் டெக்னாலஜி தானே. ஃபாரின் டெக்னாலஜி வரக்கூடாது, நாங்களே செய்வோம், நீங்களே செஞ்சீங்களா? நாமே செய்து கொள்வோம். காங்கிரஸ் தவறு செய்து விட்டது. நம்முடைய இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், தற்சார்புன்னீங்களே. இப்போ கொண்டு போன கேமரா, நீர்மூழ்கி, இதெல்லாம் யார் விட்டு? எங்கேருந்து கடன் வாங்கிட்டு போனீங்க? எங்கேருந்து வாங்கிட்டு போனீங்க? எல்லாம் ஐரோப்பியர்களுடையது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
போய் கும்பிட்டு விழுந்து அது எந்த இடம், துவாரகா தானா, அங்கே பழைய இடிந்த கோட்டையினுடைய மிச்சம் மீதிகள் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தேர்தலுக்கு துவாரகா வேணும். அதனால இனி வந்த உடனே நாளை மறுநாள் அஜய் என்ன அறிவு பண்ண போறாருன்னா, துவாரகை மீண்டும் கடலுக்குள் கட்டி எழுப்பப்படும். எப்படி? துவாரகை கண்ணன் வாழ்ந்த, கண்ணன் ஆட்சி செய்த, அதோடு நிறுத்திக்கிடுவாங்க. ஜராசந்தன் தோற்கடித்தன்னு வராது. ஜராசந்தன் தோற்கடிச்சு கண்ணனை விரட்டிட்டான், அதை சொல்ல மாட்டாங்க. கண்ணன் வாழ்ந்த, கண்ணன் தலைநகராக இருந்த துவாரகா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். மக்கள் காசுல பட்டேலுக்கு 4000 கோடியில் சிலை வைத்தாகி விட்டது. ராமர் கோயில் 19,000 கோடியில் கட்டியாச்சு, கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இப்போ துவாரகையில் துவாரகாபுரியை கடலுக்குள் கட்டி எழுப்புவோம். அது சுற்றுலாத்தலமாகும். எல்லோரும் துவாரகாபுரியை சென்று பார்த்து வரலாம். பழைய துவாரகாபுரி எப்படி இருந்ததோ அப்படியே கட்டி எழுப்புவோம் என்று கடலுக்குள் காசு போடுகின்ற வேலையை, இந்திய பணத்தை கொண்டு போய் கடலுக்குள் போடுகிற வேலையை ஜி இன்னும் 2 நாட்களில் அறிவிக்கலாம். ஏன்னா ஜிக்கு தூக்கமே வரலையாமே, தூக்கமே வரலையாமையா, புரண்டு படுக்கிறாரா. என்றைக்கு பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை உள்ளே நுழைந்ததோ யூபிக்குள்ள, யூபியில் மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வருகிறார் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும். அவரோடு இளம் தலைவர் அகிலேஷ், முன்னாள் யூபி முதல்வர் அகிலேஷும் போய் சேர்ந்து கொள்ள அல்லோகலப்பட்டுருச்சு. யூபி பல லட்சம் இளைஞர்களாக வந்துட்டாங்க. பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இதை பார்த்து மிரண்டு போய் ஜிக்கு தூக்கமே வரல. ஜி இளைஞர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற வேலையை இளைஞர்கள் கையிலே மக்கள் ஒப்படைத்து விட்டார்கள். அது தெரியலையா? ரொம்ப நாள் ஆச்சு. என்றைக்கு பாரத் ஜோடோ தொடங்கிச்சோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்களா தான் பண்ணீங்க. நிதிஷ்குமாரை கூட்டிட்டு போனீங்களா? யாருக்காவது தேஜஸ்வி யாதவ் தெரிஞ்சிச்சு? அவர் இருந்த வரைக்கும் கூட்டிட்டு போனீங்க. தேஜஸ்வி யாதவ் பற்றி மிகப்பெரிய பேச்சு வந்துருச்சு. ஸோ ராகுல் காந்தி ஒரு பக்கம் இந்தியாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய அளவிலே உருவாகி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அவர் எதுவுமே பேசல, தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். காண்டீபத்தை ஏந்தி அர்ஜுனன் எப்படி கண்ணனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு களத்திலே போராடினானோ அதே போல கடமையை செய்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தொடர்ந்து வெற்றி பயணமாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் கூட்டணிகளை காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து செய்து கொண்டு போகிறது. இப்போ யார் வந்திருக்காங்க? காஷ்மீரில் ஓமர் அப்துல்லா தெளிவாக அறிவிச்சிட்டார். சின்ன பையன் ராகுல் காந்தி, இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி யாதவ், எல்லாரும் ஒரே சமகால வயதுடையவர்கள். இந்த இளைஞர்கள் இந்தியாவிற்கு தலைமை தாங்க வந்து விட்டார்கள். இனிமேலும் பழம் பூனையாக, பழம் பெருச்சாலியாக இங்கே எல்லாம் உங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாக. அது ஜி ஒரே ஒரு வழி இருக்கு உங்களுக்கு. அழகா நான் இமயமலைக்கு சென்று தவம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு புருடாவை விட்டுட்டு போய் இமயமலையில் ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு நீண்ட தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி வாங்க, இந்தியா எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. ஏன்னா அது ஒன்றுதான் வழி உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பிம்பத்தை நீங்களே கட்டமைச்சுக்கிட்டீங்க. இது ஒன்றுதான் வழி. மக்கள் முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மயக்க நிலைக்கு மயக்க மருந்து கொடுத்து தெளிவடைந்து விட்டார்கள் மக்கள் என்பதை இந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை காட்டுகிறது. கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து விட்டார்கள். என்னையா எவ்வளவு கேஸ் இருக்கு, எவ்வளவு மிரட்டி பார்த்துங்க. ஆனானப்பட்ட எடப்பாடியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரையா, போங்கடான்னு. பாரதிய ஜனதா வீட்டுக்கு வரமாட்டான். எடப்பாடி தூக்கி போட்டு போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி லைன் பிடிச்சது மாதிரி பாமக போறான், தேமுதிக போறான், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போயிட்டாரு, நீ ஜான் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. இதில் போகாதது புதிய நீதி கட்சி. அவங்க பிஜேபியோட தான் இருப்பாங்க. அது புதிய நீதி கட்சி என்ற கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி.
ஏசிஎஸ் என்ன என்ன தலைகீழாக எந்த அந்த தரிகிடத்தம் போட்டாலும் சரி ஜெயிச்சிருவீங்களா? ஏசிஎஸ் அவங்கெல்லாம் பெரும் முதலாளிகள். மக்கள் சொத்தை வளைத்து கொண்டு, மக்களுடைய நிலங்களை வளைத்து கொண்டு அந்த மதுரவாயல் ஆற்றையே கபலீகரம் செய்தவர் இல்லையா பெருமைக்குரிய நம்முடைய ஏசி சண்முகம். மழை வெள்ளம் பெருவெள்ளம் வந்ததற்கு பிறகுதானே ஜெயலலிதா அந்த கல்லூரி அந்த மதுரவாயல் ஆற்றுக்குள்ள கட்டியிருந்த ஏசிஎஸ் உடைய நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. அந்த கல்லூரி, இந்த கல்லூரியின் ஆக்கிரமித்திருந்த பெருவாரியான இடங்களை ஜெயலலிதா மீட்டார். அப்படி நில ஆக்கிரமிப்பாளர்கள் தான் இன்றைக்கு அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஏசி சண்முகம், ஒரு பக்கம் நம்ம பாரி வேந்தர். 1000 ஏக்கருக்கு மேல பொத்தேரியில மடக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வரும். அவர் ஒரு 1000 ஏக்கருக்கு மேல பொத்தேரி, 10,000 ஏக்கர்களை ஜேபிஆர் கும்பல் மடக்கி வைத்திருக்கிறது சோழிங்கநல்லூர்ல. என்ன அதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கே 1 மாசம் ஆகும். சோழிங்கநல்லூர் ஜேபிஆர் மடக்கி வைத்திருக்கின்ற சொத்துக்களை பார்ப்பதற்கே. ஆகவே இவர்களெல்லாம் நிலம் மடக்கி மாஃபியாக்கள் அரசியல் கட்சி என்ற பேனர்களிலே இருக்கிறார்கள். அதெல்லாம் அதெல்லாம் அவர்களுடைய சுயநலத்துக்கு இருக்கிறாங்க. ஆகவே எப்படியாவது தூக்கம் வராமல் புரண்டு படுக்கிறாரு ஜி. கடலுக்கடியில் போய் எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. தேடுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நினைவுபடுத்தி விட்டோம். நீங்கள் தவறான துவாரகாவிலே போய் கும்பிட்டு விழுந்ததும் ஜராசந்தனுடைய வெற்றியை சரி என்று சொல்லுவதும் ஒன்றுதான். ஜராசந்தனை வணங்கியதன் மூலம் நீங்கள் கண்ணனுடைய கோபத்திற்கு, கிருஷ்ணனுடைய கோபத்திற்கு இலக்காகி விட்டீர்கள். நான் தோத்த இடத்துல போய் கும்பிட்டு விடுகிறியே, அப்ப நான் என்னை தோக்கடிச்சது சரியா அப்படின்னு கண்ணன் கேட்க மாட்டானா? அந்த கேள்வியை கண்ணனின் ஆன்மா கேட்கட்டும். என்ன இருந்தாலும் நம்ம ஜியை நம்ம இப்படி விட்டுற முடியாது. பிஜேபிக்காரங்க, உற்றார்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து மடக்கி பிடிச்சாலும் இந்த புரட்சி தலைவர் வழங்குகின்ற தாயத்தை கட்டிருங்கப்பா. நல்லா கேட்கும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்களுடைய பேராதரவை வேண்டுகிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வேண்டியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.